முன்னாடி ஃபேமிலிலலாம் ஒரு டிவோஷனல் ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. ஒரு திருப்பதிக்கோ, ஐயப்பன் கோயிலுக்கோ, இல்ல ஒரு லாங்ல இருக்க ராமேஸ்வரம் கோயில் இந்த மாதிரி எங்கேயாவது லாங்ல இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது போறதுக்காக வருஷம் பூரா பிளான் பண்ணுவாங்க. பணத்தை சேர்த்து வைப்பாங்க, உண்டியல்ல சேர்த்து வைப்பாங்க. எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் அந்த சாமியை பார்க்குற அந்த 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அதுக்காக தான். அதுக்கு அவ்வளோ முயற்சி, அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ சேவிங்ஸு, அவ்வளோ பிளானிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸுக்குமே அப்படிதாங்க. வருஷம் பூரா சேர்த்து வச்சு, வருஷம் பூரா பிளான் பண்ணி, ஒரு 4 நாள் இல்ல ஒரு 2 நாள் லீவை பிளான் பண்ணி, ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு, எல்லாம் இந்த வருஷம் பூரா அவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே அந்த 2 நாளுக்காக தான். அந்த 2 நாள் அவங்க அந்த வருஷம் பூரா இருக்கிற டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பெயின் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வெளில வர்றதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ஏதோ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே பசங்களை கேட்டா தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஃபீல் அப்படிங்கிறது. ஸோ உங்க கேங்கோட வெளில போறது, ட்ரிப் பிளான் பண்றது இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு 20,000 30,000 தெண்டமா செலவு பண்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வந்துருங்க. ஏன்னா நானும் அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் போக போறோம். தேங்க்யூ.